சிவா திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாய. குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்பது நமக்கு திருமந்திரத்திலிருந்து சுவாமிகள் அருளிக்கூடிய திருவார்த்தைகளாகும். தற்பொழுது நாம் பெரிய புராணத்திலிருந்து இறைவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போமாக. உலகலாம் உணர்ந்தேதற்கரியவன், நிலவலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான். சேக்கிழார் வார்த்தைகளை நாம் துதித்து, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் நலை போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பரந்துரை மேவிய பரனே போற்றி, சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றென காரமுதானாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, கணவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, போற்றிவோம் நம சிவாய, போற்றிவோம் நம சிவாய. நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசகம் ஐயாவின் அன்பான காலை வணக்கங்கள். நண்பர்களே, நாம் திருவாசகம் பகுதியிலிருந்து பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையில் வாருங்கள், இன்றைய தினத்துக்கான பாடலையும் அதற்குரிய விளக்கத்தையும் தொடர்ந்து நாம் சிந்திப்போமாக. இன்றைய பாடலில் நாம் சிந்திப்போமாக. பவனெம்பிரான் பணி மாமதி கன்னி விண்ணோர் பெருமான், சிவனெம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும், அவனென்பிரான் என்ன நானடிய என்னை இப்பரிசே, புவனென்பிரான் தெரியும்பரி சாவே தியம் புகவே என்பது பாடல் வரிகளாகும். பாடலை ஒரு முறை சற்று மெதுவாக சிந்திப்போம். பவன் எம்பிரான் பணி மாமதி கன்னி விண்ணோர் பெருமான், சிவனெம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும், அவனெம்பிரான் என்ன நானடி ஏன் என்ன இப்பரிசே, புவனெம்பிரான் தெரியும்படி சாவ தியம்புகவை என்பது பாடல் வரிகளாகும். தற்பொழுது நாம் இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போமாக. பவன் என்று சொன்னால் கடவுள், சிவன் என்று சொன்னால் சுயம்பு வடிவன், கன்னி என்றால் தலையில் சூடும் மாலை என்பது பொருளாகும். நேற்றைய தினம் நாம் இந்த பாடலை சிந்தித்தோம். அதில் ஏதோ சிறு பிழைகள் நடந்திருக்கிறது. ஆகவே தான் நாம் இன்றைய தினம் மீண்டும் இந்த பாடலை சிந்திருக்கின்றோம். தற்போது பொருளை சிந்திப்போம். தானே சுயம்புவாக தோன்றிய எம்பெருமான் என்னும் சிவபெருமான் உலகுக்கு தலைவன் ஆவார். தானாகவே தோன்றிய சிவபெருமான், அதாவது நம்முடைய சோச மீனாட்சிந்திரம் ஐயா சொல்லுவார்கள், அதாவது யார் ஒருவருக்கு டிஓபி டிஓடி ரெண்டுமே இருக்காது, அவர் யாருன்னு கேட்டால் நம்ம சிவபெருமான் தான். அதாவது டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் இது யாருக்கு இருக்காங்கன்னு நம்ம சிவபெருமான். ஏன்னா அவர் தானாக தோன்றியவர், என்று தோன்றினார், எப்பொழுது தோன்றினார் என்பது யாராலும் கணிக்க இயலாது. அவரே தான் இந்த உலகுக்கு தலைவனாவார். பெருவெளியில் விண்ணாக இருப்பவர், அதாவது பிறந்த வெளியில் விண்ணாக இருப்பவரும் அவர்தான். தனது சிரசனில் சூடும் சிறு மாலையாக மதியை சூடியவரும் அவரே. என்னை ஆட்கொண்டு அருளியவர் அவரே. அவரை எனது தலைவன் என்பது, அவனுக்கு நான் அடியேன் என்பதும் வியப்பூட்டும் வண்ணம் நிகழ்ந்த பெருமானின் பெருந்தன்மையை அன்றி வேறில்லை. இதை யாவரும் அறியுமாறு நீங்கள் விளம்புவீர்களாக. அதாவது மாணிக்கவாசக சுவாமிகளை அடியேனாக ஏற்றுக்கொண்டது இறைவன் செய்த பெருந்தன்மையை அன்றி வேறில்லை என்று நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த பாடல் மூலமாக நமக்கு கூறுகிறார். அதாவது
இந்த உலகுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர், பெருவெளிக்கு விண்ணாக இருக்கக்கூடியவர், சிரசில் சூடும் மாலையை சிறு மாலையாக மதியை சூடி கொண்டிருப்பவர், அவர் என்னையும் ஆட்கொண்டு என்னையும் அடியேனாக ஏற்கொண்டது அவருடைய பெருந்தன்மை தவிர வேறொன்றுமில்லை என்று நீங்கள் விளம்புவீர்களாக என்று இந்த பாடல் மூலமாக நமக்கு சுவாமிகள் கூறுகின்றார். அந்த அளவுக்கு நம் மீது சுவாமிகள் கருணை உள்ளத்தோடு இருக்கிறார் என்பதை நம்முடைய மாணிக்கவாசகர் சுவாமிகள் இந்த பாடல் வரிகள் மூலமாக நமக்கு பொருளை கூறுகின்றார். தற்பொழுது பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போம். சுயம்பு வடிவினராகிய சிவபெருமான் சந்திரனை தனது சிரசில் மாலையாக சூடி அழிந்தொழியும் ஒளியை மீண்டும் அளிக்கச் செய்தவர். பெரிய வெளியாக என்றும் எல்லை காண இயலாத நிலையில் இருப்பவராகிய சிவபெருமான் நானே அறியாவண்ணம் என்னை ஆட்கொண்டார். அதாவது தானாக தோன்றிய சிவபெருமான் தனது சிரசில் மாலையாக சூடியொழியும் சந்திரனை மாலையாக சூடிக்கொண்டிருப்பவர் நானே அறியா வண்ணம் என்னை ஆட்கொண்டு விட்டார். எனக்கு அவர் எப்போ என்னை ஆட்கொண்டார் தெரியாத வண்ணம் என்னை அவர் ஆட்கொண்டு விட்டார். அவரே என் தலைவராக அமைந்ததும், நன்றாக கவனிங்கள், அவரே என் தலைவராக அமைந்ததும், நான் அவரது அடியேனாக அமைந்ததும், அவரே என் தலைவராக அமைந்ததும், அவருக்கு நான் அடிமை என்னும் அடியவராகவும் ஆகிய அமைந்த வியப்பு என்னை விட்டு இன்னும் நீங்கவில்லை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்கள். நான் எப்படி என்னை அவர் ஆட்கொண்டார்னு எனக்கு தெரியாது, எப்படி நான் அவருக்கு அடியேனானேன் என்பது எனக்கு தெரியாது. அந்த வியப்பிலிருந்து நான் இன்னும் மீளாதிருக்கின்றேன். அந்த வியப்பு என்னை விட்டும் இன்னும் நீங்காது இருக்கின்றது என்பதை இந்த பாடல் முறைகள் மூலமாக நமக்கு விளக்குகிறார். இந்த விவரத்தை உலகத்தாருக்கு உரைப்பீராக என்று மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த வரிகளில் வேண்டுகின்றார். அதாவது நான் எப்படி இந்த மாதிரி என்னை ஆட்கொண்டார், என்னை எப்படி நான் அவருக்கு அடியேறான் என்பது எனக்கே தெரியவில்லை. அந்த வியப்பு என்னை விட்டு இன்னும் நீங்கவில்லை. இந்த விவரத்தை உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நீங்கள் உரைப்பீர்களாக என்று சுவாமிகள் நமக்கு இவ்வரிகள் மூலமாக வேண்டுகிறார் நம்மை. அதாவது இன்னொரு விஷயம் கேளுங்க, மாணிக்கவாசகர் சுவாமிக்கு மாணிக்கவாசகர் என்று பெயர் வைத்ததே அவர்தான். மணியான வாசகத்தை கேட்டு மாணிக்கவாசகனை பெயர் சொல்வதும் எம்பெருமானே அல்லவா? அவருக்கு பெயர் வச்சதே எம்பெருமான் தான் பெயர் வச்சிருக்கிறாரு. எல்லாம் வல்ல இறைவனின் அருள் நிலையை அனைவரும் அறிந்து கொண்டு, நன்றாக கவனிக்க வேண்டும், எல்லாம் வல்ல இறைவனாரின் அருள் நிலையை அனைவரும் அறிந்து கொண்டு அவர்பால் ஈடுபாடுடன் அடியார்களாகி அல்லலிருந்து விடுபட வேண்டும் என்பதே அவரின் விருப்பமானது. அதாவது மாணிக்கவாசக சுவாமியோட விருப்பமாக என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் மீது, அதாவது இறைவனின் அருள்நிலையை அனைவரும் அறிந்து கொண்டு, இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும், இறைவனின் அருள்நிலையை அனைவரும் அறிந்து கொண்டு அவர்பால் ஈடுபாடுடன் அடியார்களாகி, அவர்பால் ஈடுபாடுடன், மற்ற இந்த உலகத்தில் உள்ள மற்ற பொருட்கள் மீதெல்லாம் ஈடுபாடு இருக்கக்கூடாது, அவர்பால் அடியாராகி அல்லலிருந்து விடுபட வேண்டும் என்பதே நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகளின் விருப்பமாக இருக்கிறது என்று ஆசிரியர் நமக்கு விளக்கத்தை தந்திருக்கின்றார். நன்றி, வணக்கம்.